அது ஒரு அழகான அமைதியான கிராமம். அதுல நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த எல்லி தனியா வாழ்ந்துட்டு வந்தா. அவ ரொம்ப நல்லவ, இரக்க சுபாவம் உள்ளவ, தெய்வ பக்தி நிறைஞ்சவ. எல்லிக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவ வீட்ல ஒரு சின்ன தோட்டம் போட்டு அதுல சில அழகான பூக்களை வளர்த்துட்டு வந்தா. எல்லிக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, தனக்குன்னு சொந்தமா ஒரு லாவெண்டர் எஸ்டேட், அதாவது லாவெண்டர் பூக்களை சாகுபடி செய்யற எஸ்டேட் வாங்கணும்னு ஆசை. அதுக்காக அவ சில பணங்களையும் சேர்த்துக்கிட்டு வந்தா. தினமும் காலையில எழுந்ததும் எல்லி தன் தோட்டத்துக்கு போய் அங்க இருக்க தன்னோட பூக்களோட பேசுவா. அந்த தோட்டத்தின் ஒரு ஓரத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒலிவ மரம் தான் எல்லியோட பிரேயிங் ஸ்பாட். அந்த மரத்துக்கு கீழே அவ பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவா. தன்னோட ஆசைகளை, தன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் ஆண்டர் கிட்ட சொல்லுவா. காலங்கள் கடந்தது. சில தேவைகளுக்காக அவ சேர்த்த பணத்தை எலி யூஸ் பண்ணிடுவா. காசு இருக்கும்போது யாரும் நிலத்தை விற்க மாட்டாங்க. நிலம் விற்க வரும்போது அவகிட்ட காசு இருக்காது. பேங்க் லோன் ரிஜெக்ட் ஆயிடும். பல வருஷங்கள் இப்படியே வீணாயிடுச்சு. ஆனா எல்லியால எந்த நிலத்தையும் வாங்க முடியல. எல்லி மனசு முழுக்க பாரம் நிறைஞ்சவளா இருந்தா. அவளால் அவ அழுகையை கட்டுப்படுத்த முடியல. கொற்ற மழையில நைட்டு நேரத்துல அவ தோட்டத்துல இருந்த அந்த ஒலிவ மரத்துக்கு கீழே போய் தன்னோட பலம் எல்லாம் தீர்ந்து போற வரைக்கும் கதறி அழுதா. ஏன் ஆண்டவரே இந்த தாமதம்? நான் உங்க பிள்ளை இல்லையா? நான் உங்க நம்பிக்கைக்கு இன்னும் பாத்திரவானா மாறலையா? ஏன் எனக்கு எந்த நன்மையுமே இன்னும் நடக்கலன்னு சொல்லி அழுதா. அப்போ அந்த கொற்ற மழையோட இரைச்சல் சத்தத்திலையும் அவ மனசுல ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு. மகளே, நான் மறுக்கல, நான் மண்ணை ஆயத்தப்படுத்துறேன்னு. எல்லி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டான். இன்னும் சில மாதங்கள் போச்சு. எல்லிக்கு ஒரு நாள் ஒரு போஸ்ட் வந்தது. அதுல அவளுக்கே ரொம்ப பரிச்சயம் இல்லாத அவளுடைய தூரத்து உறவினர் ஒருத்தர் இறந்துட்டதாகவும், அவர் இறக்குறதுக்கு முன்னாலே எல்லிக்கு அவர் தன்னுடைய சொத்துல ஒரு பகுதியை எழுதி வச்சதாகவும் தகவல் வந்தது. நம்பிக்கை இல்லாத எல்லி அந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தா. அங்க போய் பார்த்தா அந்த உறவினர் அவளுக்கு ஊருக்கு வெளியே பல ஏக்கர் கணக்குல இருக்கிற ஒரு எஸ்டேட்டை எழுதி வச்சிருந்தாரு. ஆனா அந்த எஸ்டேட் சரியா பராமரிக்கப்படல. பிறகு எல்லி அந்த நிலத்தை ஆட்களை வச்சு சரி செய்யும் போது பார்த்தா அந்த எஸ்டேட்டோட நடுவுல ஒரு மிகப்பெரிய லாவெண்டர் தோட்டம் இருந்துச்சு. எல்லியால நம்பவே முடியல. சில நாட்கள்ல இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவி விதவைகள், வயசானவங்க, குழந்தைங்க, ஆதரவற்றவங்க எல்லாரும் அந்த லாவெண்டர் தோட்டத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இளைப்பாரி தங்க மனதை சந்தோஷப்படுத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்க வந்து போற எல்லார்கிட்டையும் எல்லி உட்கார்ந்து அவங்க கஷ்டத்தை கேட்டு அவங்களுக்காக ஜெபிச்சு தேவ அன்பை எடுத்து சொல்லி அவங்க மனங்கள்ல நம்பிக்கை விதைச்சா. அப்ப எல்லி புரிஞ்சுக்கிட்டா, ஒருவேளை என் கனவு சீக்கிரமா நிறைவேறி இருந்தா அது வெறும் பிசினஸா தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப இது என்னோட ஊழியம்னு, என் தேவன் அவருடைய நேரத்துல எனக்கான நன்மையை செஞ்சிருக்காருன்னு, இது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குதுன்னு அந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிச்சா. ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு இந்த எல்லி மாதிரி ஒரு சில நன்மையான காரியங்களுக்காக பல வருஷமா பல நாட்களா ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க ஜெபங்களுக்கு பதில் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? மறந்துடாதீங்க, அவர் மறுக்கல, அவர் மண்ணை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவனுடைய நேரத்துல உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். ஆமென்.